Hi friends, நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு சீச்சு வச்சிருக்கேன். நம்ம வந்து கையிலேயே பிசைஞ்சு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை, கட்டி இல்லாதபடி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கரம் மசாலா அரை ஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன். ஆரிகானோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஆரிகானோ இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டா கூட அதில் வந்து லேசாக ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்துக்காக நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணி உறிஞ்சிறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் போடலாம். போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூளும் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்து கட்லெட் மாதிரி நல்லா தட்டிக்கிடலாம். சைடில் ரொம்ப சப்பையாக இருக்க வேணாம், கொஞ்சம் கனமாக பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அதை வந்து மாவில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிருங்க. ஃபோர்க்கில் எடுத்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபில்டர் ஆயிரும். இது நம்ம எதையும் கட் பண்ண தேவையில்லை, வதக்க தேவையில்லை. நினச்ச உடனே டக்குன்னு உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டிக்கிட்டேன். எண்ணெயில் போட்டிருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த மாவில் நம்ம மசாலா ஸ்மைலியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட்டு தூளும் சேர்த்துருக்கேன், பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ மொத்தமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இடையில இந்த கட்லெட்டையும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா முருவட்டும். நல்லா முருவிருச்சு 2 பக்கமுமே. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கீரை வேணும்னா கூட நீங்கள் அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இது சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நான் அந்த ஸ்மைலிக்குரிய மாவை வந்து நல்லா எண்ணெய் தடவி தட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு ஷேப்பு ரவுண்டாக அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஷேப்புக்காக. 2 ஸ்பூன் அதே மாவு தான், நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து நம்ம பெரட்டியிருக்கோம். அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரா வச்சு அதுக்கு ஒரு ஓட்டையாக கண்ணு மாதிரி போட்டுக்கிடலாம். ரொம்ப சப்பையாக நம்ம தட்டிடக்கூடாது. ஓரளவு கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு வாய்க்கு ஷேப் கொடுத்துக்கலாம். எண்ணெயில் தொட்டு செஞ்சுக்கோங்க. நல்லா நமக்கு ஷேப் நல்லா கரெக்டாக வரும். கரண்டியை வந்து எண்ணெயில் தொட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டா கூட ஆறினோடனே ஒரு மாதிரி வளைக்கிற மாதிரி ஆகும், கிறிஸ்பியாக இருக்காது. ஆறுச்சுன்னா நல்லா முருவிருச்சுன்னா ஆறுனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக ஒரு ஸ்மைலி சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.